ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சனிக்கிழமை உள்ளம் உருகி பெருமாளுக்கு இந்த ஒரு பொருளை நிவேத்தியமாக வைத்து வழிபட்டால் நிறைய பணம் சேரும், கடன் அடையும். சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு பண்ணுறதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையான வேண்டுதலை எப்படி செஞ்சாலும் அதுக்கு ஏற்ற பலன் இந்த பிரபஞ்சத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய இறைவனை உள்ளம் உருகி வேண்டும்போது கொடுக்காம போவாரா என்ன? அதுலேயும் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும், கடன் சுமை குறையும். இந்த பொருள் வாங்க காசு இல்லை, அந்த பொருள் வாங்க காசு இல்லை அப்படிங்கிற பேச்சே இருக்காது. பெருமாளுடைய வழிபாடுகள்னு பார்த்தா நிறைய இருக்கு. சனிக்கிழமை வழிபாடு, ஏகாதசி வழிபாடு, விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு, புதன்தோறும் பெருமாள் வழிபாடு, பௌர்ணமியில சத்யநாராயண பெருமாளை வழிபாடு செய்யறது, இந்த மாதிரி நிறைய வழிபாடுகள் இருக்கு. நான் என்னோட சேனல்ல ஆன்மீக பதிவுகள் நிறைய கொடுத்துருக்கேன். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நான் பெருமாளை பத்தின வீடியோ தான் போட்டிருக்கணும். ஆனா என்னால் அப்ப போட முடியல. ஏன்னா என்னுடைய இஷ்ட தெய்வம் வெங்கடேச பெருமாள் தான். இதுக்கப்புறம் பெருமாள் பத்தின பதிவுகள் நிறைய வரும், நான் கண்டிப்பா கொடுக்குறேன். இப்போ சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு மட்டும் சொல்றேன். உங்ககிட்ட பெருமாளுடைய படம் இருந்தா கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி உங்க பூஜை அறையில வைக்கணும். பெருமாள் படத்துக்கு துளசி மாலை போட்டு வழிபடணும். நைவேத்தியமா அவல், நாட்டு சர்க்கரை வைக்கலாம். இந்த ஒரு பொருள் வச்சாலே போதுங்க. 21 வகையான நைவேத்தியங்களை செஞ்சு பெருமாளுக்கு கொடுத்த பலன் கிடைக்கும். பெருமாள்கிட்ட உங்க வேண்டுதலை சொல்றதுக்கு முன்னாடி லக்ஷ்மி தேவிய மனசார பிரார்த்தனை பண்ணணும். அதோட சேர்த்து கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு 3 அல்லது 9 முறை அல்லது 21 முறை சத்தமா சொல்லணும். அதுக்கப்புறமா தான் பெருமாளை வழிபாடு செய்யணும். லக்ஷ்மி தேவிட்ட சத்தமா இந்த வார்த்தையை சொல்லும் போது நம் கணவரோட பேரை இவ்வளோ சத்தமா சொல்றாங்களேன்னு சொல்லி உடனே பெருமாளை அழைப்பாங்களாம். நம்ம வேண்டுதலை சீக்கிரமா நிறைவேற்றணும்னு சிபாரிசும் செய்வாங்களாம். இந்த வழிபாட்டை முடிச்சுட்டு பக்கத்துல இருக்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. கோவிலுக்கு போக நேரம் இருந்தா போங்க, இல்லாட்டி வீட்டில் வழிபாடு பண்ணாலே போதும். ஆனா இந்த வழிபாடு தொடங்கிட்டா சனிக்கிழமைகள்ல பியூர் வெஜிடேரியனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இதுதாங்க சனிக்கிழமைகள்ல பெருமாளை வழிபடக்கூடிய எளிமையான வழிபாடு. நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.